முதலாவது விஷயம், இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிற அருமையான எங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்தி பிராப்திப்பதற்கான மஜ்லிஸ். இந்த பிள்ளைகள் வாழ்வு சிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஊரே ஒன்று கூடி அந்த பிள்ளைகள் நல்வாழ்வு வாழ்வதற்கு பிரார்த்திக்கிற மஜ்லிஸ். ரெண்டாவது, இந்த மாதிரி தங்கங்களை பெத்தீங்களே, உங்க வயிற்றுல அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை தந்தானே, அந்த பெத்தவங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிற மஜ்லிஸ். நினைச்சவங்க எல்லாம் இது மாதிரி பிள்ளைகளை பெற்றுவிட முடியாது. பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய வேதத்தை அவங்க மனசுல இறக்கிற முடியாது. நினைச்சதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் உங்கள் வயிற்றிலே அப்படி ஒரு குழந்தையை தந்திருக்கிறான். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். முதல் செய்தி தாய்மார்களுக்கும் தந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியம் என்றவர்கள். யூ ஆர் பிளெஸ்ட். You are blessed. நீங்கள் அல்லாஹ்வினால் பரக்கத்து செஞ்சு தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளைகளை உங்க வயிற்றுல அல்லாஹ் வளர்த்து இன்றைக்கு முஅல்லிமாக்களாக, ஆலிம்களாக, அல்லாஹ்வினுடைய திருவேதத்தை இதயத்திலே ஏந்துகிற பிள்ளைகளாக, ஹதீசுகளை மனனமிட்டிருக்கிற பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறானே, அந்த பாக்கியத்துக்கு காலம் காலமாக நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொன்னாலும் கூட அந்த நன்றி முடிவடையாது. நான் வந்த உடனே இங்க கேட்டேன், ஒரே மாதிரி அதை அஜர்த்து போட்டு உடைச்சிட்டாரு. என்ன போட்டிருக்காங்களே, இவங்க எல்லாம் முன்னாள் மாணவிகளா? இப்ப அஜர்த்து ஒரு செய்தி சொன்னாரு. அஜர்த்து இங்க இல்ல, அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல அலா மனாபிரின் மின் நூர், பெருமானார் சொன்னாங்க, ஒளியினான மேடைகளில் யார் தங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹுவின் வேதத்தை படிக்க அனுப்பினார்களோ அல்லாஹ் அமர வைப்பான். அலா மனாபிரின் மின் நூர், அவர்கள் ஒளியிலான மேடைகளில இருப்பார்கள்னு வருது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இங்கே கொடுத்திருக்கான். நம்ம தாய்மார்களுக்கு ஒரு அழகான இடத்துல ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்கான். போறவங்க எல்லாம் பாப்பாங்க. பெத்ததுக்கே இவ்வளவு பெரிய பாராட்டுன்னு சொன்னா எங்களுடைய இந்த கண்மணிகள், மாணவ செல்வங்கள் அங்க எப்படி இருப்பாங்க நாளை மறுமையில? இந்த பிள்ளைகளை பெத்தவங்களே ஒளியிலான மேடைகளிலே இருந்தால் இந்த பிள்ளைகள் அங்கே நடத்த அழைத்து வரப்படுவார்கள். இந்த உலகத்துல விவிஐபி நாங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு அவன்லாம் அப்படி வருவான். வந்த உடனே அந்த மலக்கு சொல்லுவாரு, டேய் நவர்றா அப்படின்றாரு. ஒரு சத்தம், நவர்றா நவர்றா. அல்லாஹுவினுடைய அருளை பெற்ற எங்களுடைய விஐபிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த மலக்கு சொல்லும் போது உங்க பிள்ளைகள் அணிவகுத்து வருவதை நீங்கள் பார்ப்பீர்களே, அந்த கண்கொள்ளா காட்சி அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையிலே தரப்போகிற மிகப்பெரிய பாக்கியம் அது. சகோதரிகளே, பெத்தவங்களுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு சோபனத்தை தந்திருக்கிறான். உங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். இரண்டாவது முக்கியமான அடுத்த பொறுப்பு, இதை நிர்வாகிக்கிற நிர்வாகிகள். இப்படி ஒரு மதரசாவை உருவாக்கி மேலப்பாளையத்துல 1000 மதரசாக்கள் வந்தாலும் படிப்பதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த யோசனை வரணும்ல. அந்த மதரசாவை உருவாக்கி அதுக்கு பின்னாடியே நின்று அந்த பிள்ளைகளை ஓத வைத்து, ஹர்ஃபுகளை படிக்க வைத்து, குர்ஆனை இதயத்தில இறக்கிறது அப்படிங்கிறது அது சாமானியமான பணி அல்ல. பெருமானார் சொல்லுவார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆனி ஃபலஹு பிஹா ஹஸனா. யார் ஒருவர் அல்லாஹ்வினுடைய வேதத்தை தொட்டு தடவி எடுத்து அதிலிருந்து ஒரு எழுத்தை படிக்கிறாரோ அதற்கு ஒரு நன்மையை அல்லாஹ் தருவான். இப்போ உங்க பிள்ளைகள் எல்லாம் முழு குர்ஆனையும் படிச்சிருக்காங்க. மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆனி ஃபலஹு பிஹா ஹஸனா, ஒரு நன்மை அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு நன்மைன்னா ஒண்ணு கொடுப்பான்னு இல்ல. அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அல்லாஹ்வுக்கு ஒன்று கொடுத்து என்றைக்குமே பழக்கம் கிடையாது. 1க்கு 10. ஏன்னா அவன் ஹஸனா பெருசு. நமக்கு உதாரணம் சொல்றதுக்கு சொன்னாங்க, 10ஆ கொடுப்பான், அது 100ஆ இருக்கும், அது 700ஆ இருக்கும். சொல்லிட்டு சொல்றாங்க, அலிஃப் லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித். குர்ஆனை திறந்த உடனே முதல் எழுத்து அலிஃப் லாம் மீம் என்று இருக்கிறது. அத ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஹர்ஃபுன், லாம் ஹர்ஃபுன், மீம் ஹர்ஃபுன். அலிஃப் இஸ் alphabet, லாம் இஸ் alphabet, மீம் இஸ் alphabet. is all together getting 30. ஒரு 30 நன்மைகளை அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வாங்கி இருக்கிறார்கள். அந்த நன்மை பெத்தவங்களுடைய கபருக்கும் வரும். இந்த பிள்ளைகளை ஓதி கொடுத்த ஆசிரியர், இந்த நிர்வாகத்தை நடத்துகிற பெருமக்களுடைய கபர்களுக்கு நாளை இந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்கிற சுபசோபனத்தை
நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தாம் வார்த்தையில சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. தூபாலில் முஹ்லிசீன, ஒரு ஹதீஸ்ல வருது, தூபாலில் முஹ்லிசீன உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்தித் தல்மா. அற்புதமான வார்த்தையை பெருமானார் சொல்லுகிறார்கள். தூபாலில் முஹ்லிசீன, இப்படிப்பட்ட நிர்வகணங்களை நடத்தி அல்லாஹுக்கென்று எல்லா சிரமங்களையும் பொறுத்து கொள்கிறார்களே, அதுக்கு வசூல பண்ணும், பிள்ளைகளை குடிக்கணும், உட்கார வைக்கணும், சொல்லி கொடுக்கணும், பெத்தவங்க வந்து கேட்பாங்க எங்க பிள்ளை என்ன படிக்குதுன்னு கேட்பாங்க. தூபாலில் முஹ்லிசீன, அப்படி இறைவனுக்கென்று எவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு சோபனமே சோபனம். they are blessed என்கிற வார்த்தையை பெருமானார் பயன்படுத்துகிறார்கள். சோபனமே சோபனம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த சின்ன பிள்ளைகள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா, சத்தம் போடாம. அது சின்ன பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து, ஏன்னா முக்கியமான சில செய்திகளை சொல்லிட்டு நாங்க அடுத்து கடந்து போகணும். ஏதோ விளையாட்டுத்தனமா இங்க வந்து அதிர்த்து பேசிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். காலையில ஒரு பட்டமளிப்பு விழா, நேத்து நைட்டு ஒரு பட்டமளிப்பு விழா, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, நாளை கழிச்சு தொடர்ந்து பயணத்துல. அதோட எங்க அதிர்த்து மேலப்பாளையத்துல நீங்க பேசுனதே இல்லை. கண்டிப்பா எங்க பிள்ளைகளுக்கு நீங்க வந்து சொல்லணும்னு உடனே எவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் கூட நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு காலேஜ், தொடர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு கல்லூரிக்கு போகணும். அதனால சும்மா அப்படியே பேசிட்டு போறதுக்கெல்லாம் வரல. இன்றைய செய்தி நாளை உங்கள் தலையெழுத்தை மாற்ற வேண்டும், அல்லாஹ் அதை பொருந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த செய்திகளை. சகோதரிகளே, பெருமானார் சொல்லுகிறார்கள் இந்த நிர்வாகிகளை பார்த்து, தூபாலில் முஹ்லிசீன, இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு செயல்படுவதற்கு சுபசோபனம் அல்லாஹ் தருவானாக. தூபாலில் முஹ்லி உலாயிக மசாபிஹுத் துஜா, அவர்கள் யார் தெரியுமா? இந்த சமுதாயத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள். பெருமானார் சொல்லுகிறார், the light house அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையில ஒரு பெரிய லைட் இருக்கும், அது சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும். they are the light house உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்தித் தல்மா. இந்த சமுதாயத்தை அடைய இருக்கிற சோதனைகளை கூட அல்லாஹ் இது மாதிரி உண்டான மனிதர்களை கொண்டு நீக்கி விடுகிறான். எங்க காமில் மீரான் ஃபைசி அஜர்த் இருக்காரு, கால் நேத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னும் நிக்கவே முடியல. இப்ப அஜரத்தை காணோம், எங்க இருக்கான்னு தெரியல, ஓடிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு ஓடி இந்த மதரசாவை நிர்வகித்து உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பட்டமளிப்பு விழா வரையும் கொண்டு வந்திருக்கான்னா இந்த நிர்வாகிகளுக்கு சோபனம் தான். அவர்களுக்காக வேண்டி இந்த நேரத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம். கடைசியாக இன்றைக்கு பட்டம் வாங்குகிற பிள்ளைகள், அவங்களுக்கு தான் எல்லாம் சேர்ந்து நம்ம துவா செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பதற்காக வேண்டி வந்திருக்கோம். எனக்கு முன்னே பேசி ஆலிம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் அடையாளமாக சில பெயர்கள் வைக்கப்படுகிறது, சஹாபாக்களுடைய பெண்மணிகளின் பெயர்கள் வைக்கப்படுகிறது, இவர்கள் வரலாறுகள் உள்ளே புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரிகளே, கொஞ்சம் கவனமா கேளுங்க. 2025 இந்த மாசத்துல இந்த சஃபியா எங்களுக்கு தேவை. இந்த பேர் வச்சிருக்காங்கல்ல மதரசா, அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மதரசா, இந்த பேருடைய பெண்கள் எங்களுக்கு தேவை. இந்த 9 கண்மணிகளும் அப்படி ஆவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படி ஆக்குவானாக. ஏன் தெரியுமா? டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, கல்வி கூடங்கள் என்பவை பிள்ளைகளை உருவாக்குவதற்காக வேண்டி, தங்கங்களாக மாற்றுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவை. ஆனால் இன்றைக்கு கயவர்களின் கூடாரமாக ஆகி எந்த ஆசிரியரை நம்பி ஒப்படைக்கிறோமோ அந்த பிள்ளைகளை பதம் பார்க்கிற சூழ்நிலை ரொம்ப மோசம், படு கேவலம். ஒரு படித்தவன் இப்படி இருப்பானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஸ்கூல்கள், காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள், ஐஐடிகள் எதெல்லாம் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறோமோ திருட்டு பயலா இருக்கான்.